நீங்க ஒரு ப்ராடக்ட் அமேசான்ல 500 ருபீஸ்க்கு செல் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றீங்களா? அமேசான்ல இருக்கிற ரெஃபரல் சார்ஜஸ், ஃபிக்ஸ்டு க்ளோசிங் ஃபீ, அப்புறம் அதுல என்னென்ன சார்ஜஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்க மேனுவலா ஆட் பண்ணிட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்கன்னா அவ்வளோ கஷ்டம்லாம் பட வேணாம். ஜஸ்ட் ஒரே கிளிக்லயே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருதுங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நீங்க எந்த ப்ராடக்ட் அமேசான்ல செல் பண்ண போறீங்களோ அது ரெலவெண்டா இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாட்டர் பாட்டில் செல் பண்ண போறதுனால இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்டோட ஏஐசிஎனை மட்டும் நம்ம காப்பி பண்ணிடுவோம். ஜஸ்ட் இந்த ஏஐசிஎனை காப்பி பண்ணதுக்கு அப்புறமா ரெவன்யூ கால்குலேட்டரை ஓபன் பண்ணிக்கலாம். இந்த ரெவன்யூ கால்குலேட்டர் உங்களுக்கு வேணும்னா கால்குலேட்டர்னு கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல சர்ச் ஃபார் ப்ராடக்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ண ஏஐசிஎனை பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் சர்ச் மட்டும் கொடுங்க. சர்ச் கொடுத்தோன்னே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துடும். இதுல நீங்க ஒரு ப்ராடக்ட்டை 500 ரூபாய்க்கு இப்போ நம்ம செல் பண்ண போறோம்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு வருங்கிறது நமக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலே நீங்க 500 ருபீஸ்க்கு அமேசான்ல செல் பண்ணீங்கன்னா அமேசானோட எல்லா சார்ஜஸும் போக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 350 ருபீஸ் கிட்ட கிரெடிட் ஆகும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.